ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வாவ் மண்மனம். நம்ம இன்றைக்கி ஒரு பார்க் விசிட் பார்க்க போகிறோம். கலைஞர் சென்டினரி பார்க் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது, செம்மொழி பூங்கா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பார்க்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த வீக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு இடத்துல ரொம்ப அந்த ஆர்கிட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. எங்களுக்கு இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை இந்த ஆர்கிட்ஸ் கேட்டகரியில். ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். எங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவ்வளோதான். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது கண்டிப்பாக ஒன் டைம் நம்ம விசிட் பண்ணால் ஒரு நல்ல பிளேஸ் தான் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் லவர்ஸ்க்கு. மற்றபடி இதில் கிட்ஸ் விளையாடுறதுக்கு இருந்துச்சு, கொஞ்சம் ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் பேர்ட்ஸ் பார்க்குறது இருந்துச்சு. என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸ், கிட்ஸுக்கு 40 ருபீஸ். அது என்ட்ரி ஃபீ மட்டும்தான். உள்ளே போய்ட்டு ஒரு ரைட் குழந்தைங்க ஏறினாங்க விளையாண்டாங்கன்னா அது எதுக்கு தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக பேர்ட்ஸோட இது மட்டும் எனக்கு ரீசனபிளாக தோணலை. நாங்கள் போயிட்டு ரொம்பவே ரெக்ரெட் பண்ணிட்டோம். ஏன்னா அடல்ட்ஸ்க்கு 150 ருபீஸ், கிட்ஸ்க்கு 75. ஃபீட் பண்ணுறதுக்கு, பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு 500 ருபீஸு. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒரு கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப 10 பேர்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறது ரொம்ப அதிகம். ஸோ இது பார்த்தது எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ பிளான்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வேணால் ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெயின் ரைடு ஃபுல்லாக அந்த பார்க் ஃபுல்லாக போயிட்டு வரும்ல அந்த ட்ரெயின், அந்த இது குதிரையில் உட்காடுறது இதெல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரம் போகலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காமல் போனால் ஓகே தான். பிளான்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. இந்த ஈவினிங் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவை. ஸோ வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் சீக்கிரமாக போனப்போ வாங்கிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸு. ஸோ அதனால நான் சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். அது தவிர வித்தியாசமான மரங்கள் இருந்துச்சு, காய்கறி செடிகளும் இருந்துச்சு. ஒரே ஒரு லைனில் மிஸ்ட் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து வேறு ஒரு பிளான்டிங் வீடியோவோட நம்ம பார்க்கலாம்.